ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ ஓல்டு டிவைஸ்லேருந்து நியூ டிவைஸ் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது. வாட்ஸ்அப் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோனும் டுகெதர், ரெண்டும் ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டும் சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் இருக்கணும். தென் செட்டிங்ஸ் போய்க்குங்க, சேட்ஸ் போய்க்குங்க, சேட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குங்களா, இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி காட்டும், வெரிஃபை நம்பர் அப்படின்னு காட்டுதுங்களா. இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பரை போட்டுட்டு ஆல்ரெடி நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். நான் மிஸ்டு கால் மெத்தட் மூலமாக லாகின் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி காட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. இதுதான் முக்கியமானது. நியர்பை டிவைசஸ் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதுக்கு இது கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ இதோட பார்கோடு QR ஒன்று காட்டும். ஒன்ஸ் QR ஸ்கேன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சேட் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட் ஆகிரும். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபரிங் ரிசீவிங் அப்படின்னு வந்துடும். இதில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன ஆகும்னா, மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோடு கெட் பண்ண முடியாது. தென் மிஸ்டு கால் அட்டம்ப்ட்லேயும் லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப், ஸ்க்ரீன் ஆஃப் ஆக விடாமல் கரெக்டாக பண்ணுங்கள். இல்லாட்டி திரும்ப ஒரு தடவை நம்ம அது ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். ஒன்ஸ் சேட் இதில் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு கனெக்டிங், அதாவது இப்போ பேக்கப் அக்கௌண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அது திரும்ப அதிலேருந்து இது பேக்கப் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கும். ஃபினிஷிங் செட்டப் முடிஞ்சிடுச்சுங்களா. இப்போ என்னோடய பழைய சேட்ஸு, என்னென்ன இமேஜ் என்னென்ன வச்சுருந்தேனோ அது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த ஃபோனில் என்ன இருக்கோ அது எல்லாமே இதுக்கும் வந்துடும். ஓகே.